வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 ஜூன் 21 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. நேற்றைக்கு மழைப்பொழிவு பரப்பில் குறைந்திருந்தாலும் நேற்று முன்தினம் அதிகமான மழைப்பொழிவு பரப்பில் அதிக பரப்பில் பெய்திருந்த காரணத்தினாலே குளிர்ச்சியான சீதோஷ நிலை நிலவிய இடங்களில் மழைப்பொழிவு நேற்று குறைவாக இருந்தது, பரப்பில் குறைந்திருந்தது. அதே நேரத்தில் நேற்று முன்தினம் ஒதுக்கிய இடத்துல நேற்றைக்கு நல்ல மழை பொழிந்திருக்கு. இதில் மூன்றாவது நாளாக திருவாரூரிலே மழை. திருவாரூரில் 18 மில்லிமீட்டர் நேற்றைக்கு மழை. நாகப்பட்டினத்தில் 20 மில்லிமீட்டர் மழை. அடுத்தபடியாக விழுப்புரம் மாவட்டம் பிரம்மதேசம் 24 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. அடுத்தபடியாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் மற்றும் அதன் சுற்றுவட்டாரம் மங்களூர் 43 மில்லிமீட்டர் பெய்திருக்கு. கடலூர் மாவட்ட எல்லையோர பகுதி எல்லாம் நல்ல மழைப்பொழிவு. மேற்கு பகுதி கள்ளக்குறிச்சி மாவட்டம் மற்றும் கடலூர் மாவட்டத்தோட மேற்கு ஓரம், சேலம் மாவட்டத்தின் கல்வராயன் மலைப்பகுதி, அப்படியே பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தோட கல்வராயன் மலைப்பகுதி வரைக்கும் கூட ஆங்காங்கே மழைப்பொழிவு காணப்பட்டது. திருச்சி மாவட்டத்தின் வடக்கு பகுதியில் கூட தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டத்திலையும் திருப்பத்தூர் மாவட்டத்திலையும் மழை. அதே போல் வேலூர் மாவட்டத்தில் ஆனந்தகிரி 20 மில்லிமீட்டர். கிருஷ்ணகிரி மாவட்டம் பல்வேறு இடங்களில் மழைப்பொழிவு, அது ஒரு பெரிய பட்டியலே இருக்குது. நெரிகம் 40 மில்லிமீட்டர். அதான் ஒரு நிறைய இடங்களில் மழை இருக்குது. 48 மில்லிமீட்டர் வரை பெய்திருக்கு. கொத்தப்பள்ளி அதாவது 5 சென்டிமீட்டர் வரைக்கும். தருமபுரி மாவட்டத்தில் செங்கனூர் 30 மில்லிமீட்டர். பல இடங்களில் மழைப்பொழிவு தான், நல்ல மழைப்பொழிவு பொழிந்திருக்கிறது. இன்றைக்கே பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக உறுதியாக பல மாவட்டங்களில் இன்றைக்கு இடிமின்னலுடன் கனமழை பொழிவு பொழியிருக்கிறது. இன்றைக்கு மழைப்பொழிவு எதிர்பார்க்கக்கூடிய மாவட்டம் எதுன்னு பார்ப்போம். உறுதியாக எதிர்பார்க்கக்கூடிய மாவட்டங்கள், அது எத்தனை மணிக்கு மழைப்பொழிவு தொடங்கும் என்பதை பார்ப்போம். இன்றைக்கு கேரளாவில் மேற்கு தொடர்ச்சி மலையில் கொஞ்சம் தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும். ஆனால் வலு இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த தென்மேற்கு பருவமழை தமிழ்நாட்டில் வெப்பசலன மழைப்பொழிவு இன்றைக்கும் நாளைக்கும் பரப்பில் அதிகரித்து கொடுக்கும். இன்றைய விட நாளைக்கு குறைவாக இருந்தாலும் நாளைக்கே ஒரு திருப்தியான மழைப்பொழிவு பல மாவட்டங்களில் கொடுக்க போகிறது. இன்றைக்கு நிறைய மாவட்டங்களில் கொடுக்க போகிறது. இன்றைய மழைப்பொழிவு திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி மற்றும் விருதுநகர் மாவட்ட பகுதிகள், தேனி, மதுரை மாவட்டத்தில் உறுதியாக. இன்றைக்கு தூத்துக்குடி மாவட்ட கடலோர பகுதிகளில் கூட வாய்ப்பு இருக்கு. தூத்துக்குடி மாநகரம் உட்பட எட்டயபுரம், விளாத்திக்குளம் இந்த பகுதிக்கெல்லாம் மழை வாய்ப்பு இருக்கு. அதே போல மதுரை, அதே போல பேரையூர், திருமங்கலம், மதுரை மாநகர் வடக்கே, அதே போல பழமுதிர்ச்சோலை, அப்படி பார்த்தீங்கன்னா பாலமேடு, அலங்காநல்லூர், சோழவந்தான், உசிலம்பட்டி இங்கெல்லாம் மழைப்பொழிவு தெரிகிறது. அதே போல் சிவகங்கை மாவட்டத்தில் பரவலாக தெரியுது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்பகுதிகளில் தெரியுது. அப்படியே புதுக்கோட்டை மாவட்டத்தில் சற்று பரவலாக தெரியுது. இன்னைக்கு கொடைக்கானல் மலைப்பகுதி, திண்டுக்கல் மாவட்டத்தோட கிழக்கு பகுதி, திண்டுக்கல் மாவட்டத்தின் கிழக்கு பகுதின்னு சொல்லுவதை விட திண்டுக்கல் மாவட்டத்தில் பரவலாகவே தெரியுது. திருப்பூர் மாவட்ட எல்லையோரம் தொடங்கி தாராபுரம் தொடங்கி திருப்பூர் மாவட்ட தாராபுரத்துக்கு இன்னைக்கு மழை தெரியுது. கரூர் மாவட்டத்துக்கும் மழை தெரியுது, கரூர் மாவட்டத்திற்கும். அதே போல கோயம்புத்தூர் வடக்கு, திருப்பூர் வடக்கு, ஈரோடு, நீலகிரி, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல் மற்றும் திருச்சியில பரவலாக நல்ல மழை தெரியுது. இன்னைக்கு கனமழை தெரியுது திருச்சியில. அதே போல தஞ்சாவூர், திருவாரூர் மாவட்டத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் தஞ்சாவூருக்கு உறுதி. திருவாரூர் மாவட்டத்தில் கிழக்கு பகுதியை விட மேற்கு பகுதிக்கு வாய்ப்பு அதிகம் திருவாரூர் மாவட்டத்தில். அதே போல மயிலாடுதுறை, தஞ்சாவூர் மாவட்டத்தில் பரவலாக நல்ல மழை தெரியுது. இன்னைக்கு அரியலூர், பெரம்பலூர் கனமழை தெரியுது. தஞ்சாவூருக்கே கனமழை தெரியுது. திருச்சிக்கும் தஞ்சாவூருக்கும் புதுக்கோட்டைக்கும் ராமநாதபுரம், மதுரை, ராமநாதபுரம் உள் சிவகங்கை, மதுரை, திண்டுக்கல் இங்கெல்லாம் நல்ல மழை தெரியுது. அதே போல சேலம், ஈரோடு, நாமக்கல், கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, அப்புறம் திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி இங்கெல்லாம் நல்ல மழை தெரிகிறது. இன்றைக்கு கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் இதெல்லாமே, கடலூர்லாம், கோடியக்கரை முனை, ராமேஸ்வரம் பகுதி மற்றும் இந்த தூத்துக்குடி மாவட்டத்தோட ராதாபுரம் பகுதி, இந்த 3 இடத்துல மட்டும் கொஞ்சம் சந்தேகம். அதாவது தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்ட ராதாபுரம் பகுதி, தூத்துக்குடி மாவட்ட திருச்செந்தூர் பகுதி இது கொஞ்சம் ஒதுக்கும். அதே போல ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் பகுதி, அதே போல ராமநாதபுரம் மாவட்டம் தெற்கு கரை கூட கொஞ்சம் ஒதுக்கலாம். அதே போல கோடியக்கரை முனை, வேதாரன் இந்த பகுதி ஒதுக்கலாம். ஏன்னா தெற்கு காற்று இருக்கிற காரணத்தினால. ஆனால் தெற்கு காற்று அந்த நேரத்தில் கொஞ்சம் சைலண்டான தூத்துக்குடி கடலோரத்துக்கு வந்தது போல திருச்செந்தூருக்கும் வர வாய்ப்பு இருக்கு. ஆனால் உறுதி இல்லை. ஆனால் தென்மேற்கு புறமழை தீவிரமடைய போது அந்த இடத்துலலாம் ராதாபுரம்லாம் வரக்கூடிய 25ஆம் தேதிக்கு மேலே பொழிய இருக்கிறது. ராதாபுரம் மற்றும் கயத்தாறு உள்ளிட்ட பகுதிகள், அதே போல நெகமம், கர்மாபுரம், காட்டமட்டிலாம் 25ஆம் தேதிக்கு மேலே மழை பெய்ய போகுது. தயவுசெய்து கவலைப்படாதீங்க, என்ன நம்ம ஊர் சொல்லலையே அப்படின்னு. அதே போல உப்பாறு அணைக்கட்டு பகுதி வரைக்கும் கூட கொஞ்சம் கொஞ்சமாக மழைப்பொழிவு பரப்பில் அதிகரித்து தென்மேற்கு புறமழை பகுதியில் சாரல் மழையாக மாறிடும். இன்றைக்கு மழைப்பொழிவு எங்கே தொடங்க போகுது முதல்ல பார்ப்போம். அடுத்தபடியாக நாளைக்கும் நல்ல மழை இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். நாளைக்கு எங்கங்கிறத பார்ப்போம். நாளைக்கும்
இதே போல தான். நாளைக்கு நல்ல மழை இருக்கு. ஆனால் இன்னைக்கு நாளையை விட கூடுதல் பரப்புங்க மழை தெரியுது. இன்னைக்கு வந்து பரப்புல கூடுதல் பெய்யுது, கொஞ்சம் குளிர்ச்சியா இருந்ததுன்னா நாளைக்கு மழை வாய்ப்பு குறைவு. ஆனால் அது அப்படியே தென்மேற்கு பருவமழை தீவிரமடைஞ்சிடும். கேரளாவில் மட்டும் இல்லை, கர்நாடகா ஆந்திர எல்லையோர மாவட்டங்களையும் தென்மேற்கு பருவமழை வலுவாக கொடுக்கும். காரணம் என்னன்னா, படத்துல பார்த்தது தெரியும் உங்களுக்கு, ஆந்திர பிரதேசம் மற்றும் ஒடிசா கரையோரத்தை ஒட்டி தெற்கு ஆந்திர பிரதேசம் வரைக்கும் கூட ஒரு காற்று சுழற்சி அமைய போகுது. இதனால உயரடுத்த காற்றும் வெப்ப நீராவியும் ஒன்றிணையக்கூடிய இடமாக ஆந்திர எல்லையோர மாவட்டங்களும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களும் ஆந்திராவும் தெலுங்கானாவும் கர்நாடகாவும் அமைய போகுது. இதனால வரக்கூடிய 25, 26, 27, 28, 25, 26 கண்டிப்பாக, 24 கூட அமையலாம், 25, 26 கண்டிப்பாக ஆந்திர கர்நாடக எல்லையோர தமிழ்நாட்டின் மாவட்டங்கள் மற்றும் கர்நாடகா, ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, ஒடிசா எல்லாமே நல்ல மழை பொழிவு. கேரளாவில் வரக்கூடிய 22ஆம் தேதி நாளையிலிருந்து தென்மேற்கு பருவமழை வலுப்பெற இருக்கிறது. 22 விட 23 கொஞ்சம் பரப்பில் கூடும். கர்நாடகா மற்றும் கோவா, மகாராஷ்டிரா கரையோரத்தில் ஒரு காற்று சுழற்சி நீடிக்குது. இந்த காற்று சுழற்சி தீவிரமடைய போகுது. இதன் காரணமாக தான் தென்மேற்கு பருவமழை வலுவடைய போகுது. அது அப்படியே இந்த வங்கக்கடலில் 25ஆம் தேதி உருவாகக்கூடிய காற்று சுழற்சி கட்டுப்பாட்டு அமைப்பாக தெற்கே தமிழ்நாடு வழியாக கேரளா வழியாக தென்மேற்கு பருவ மழையை, தென்மேற்கு பருவக்காற்றை, நீராவி காற்றை தமிழ்நாட்டின் ஊடாக பயணிக்கும் பொழுது அது கேரளாவில், அதாவது தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை வழியாக பயணிக்கும் போது 25ஆம் தேதிக்கு மேலே மேற்கு தொடர்ச்சி மலையில் பலத்த மழை இருக்குது. அது கணவாய் பகுதிகளில் தாராபுரம் வரைக்கும் சாரலை கொடுக்கும், பல்லடம் வரைக்கும் சாரலை கொடுக்கும், முக்கோணத்தை தாண்டி மடத்துக்குளம் வரைக்கும் சாரல் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. இந்த மாத இறுதியில் கண்டிப்பாக நெகமம் வரைக்கும், முக்கோணம் வரைக்கும் சாரல் இருக்குது இந்த மாத இறுதி நாட்களில். அதே போல கயத்தாறு உள்ளிட்ட பகுதிகளுக்கும் சாரல் கொடுக்கும். அதே போல் ராதாபுரம் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் இந்த மாத இறுதி நாட்களில் சாரல் கொடுக்கும். மைசூரு தாண்டி நேற்றைக்கு பெங்களூரில் வெள்ளப்பெருக்குங்க. நேற்றைக்கு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பெய்ததுன்னு நம்ம கனமழை சொல்லியிருந்தோமா, அது பெங்களூர் பகுதிகளிலையும் கொட்டி தீர்த்தது. பெங்களூரில் வெள்ளப்பெருக்கு, சாலையெல்லாம் மூழ்கடிக்கப்பட்டது. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா குடிநீர் பஞ்சம்னு தொலைக்காட்சியில் ஓடுது, ஒரு நாள் பார்த்தீங்கன்னா வெள்ளப்பெருக்குன்னு ஓடுது. இதெல்லாம் ஒரு நாள் அப்படியே எல்லாமே மாற்றி ஊடகங்கள் வந்து குழப்பக்குது மக்களை. தயவுசெய்து புரிஞ்சுக்கிங்க, குழம்பவே வேண்டாம். எல்னினோ லானினோ அடுத்த வருடத்துக்கு தான் பாதிப்பை கொடுக்குங்கிறது. அதுவும் எவ்வளவு கடல் வெப்பம், எவ்வளவு இந்த வருஷம் 2026 டிசம்பர் வரைக்கும் என்னென்ன புயல்கள் உருவாகுது, காற்றழுத்த தாழ்வு பகுதிகள், எவ்வளவு கடல் வெப்பம் இருக்குது, அடுத்த வருஷம் ஜனவரி மாதம் 15ஆம் தேதிக்கு நிறைவடையும் போது, வடகிழக்கு பருவமழை நிறைவடையும் பொழுது எவ்வளவு வெப்பம் இருக்குது கடலில், அதற்கப்புறம் நீரோட்டம் எப்படி இருக்குது, அதை வச்சு அடுத்த வருஷம் மழைப்பொழிவை கூறலாம். ஆனால் இந்த வருஷம் மழைப்பொழிவு தாமதமாக கொடுக்கும். மழைப்பொழிவு பற்றாக்குறை இருக்காது. ஜூன் இறுதியை விட ஜூலை நல்ல மழை இருக்குது. ஜூலை இறுதி 15 நாள், ஆகஸ்ட் முன் 10 தேதி நல்ல மழை இருக்குது. இடையில 5 நாள் இடைவெளி கொடுத்து ஆகஸ்ட் இறுதி தாங்க பலத்த மழை இருக்குது. பொதுவாக மீண்டும் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், மேட்டூர் அணை எப்போ நிரம்பிருக்கு? ஆகஸ்ட்லாம் நிரம்பிருக்கு. ஜூனில் 12ஆம் தேதி தண்ணி திறந்தாங்கன்னா அது போன வருடத்தில் அணையில் தேக்கி வைக்கப்பட்டிருந்த தண்ணீர் தான், மீதம் இருக்கக்கூடிய தண்ணீர் தான் எவ்வளவு அடி மட்டம் தேக்கப்பட்டு இருப்பு இருக்குன்னு வச்சு தான் திறப்பாங்க. ஜூன் மாதம் எப்பொழுதுமே திறந்து எடுத்து அடுப்புலையே வெள்ளப்பெருக்கு ஏதோ கர்நாடகாவில் ஏற்படுத்தாது. கர்நாடகாவிலேருந்து ஆகஸ்ட் மாதம் இதுவரைக்கும் தண்ணீர் திறந்து விடப்பட்டிருக்கிறது. கடந்த வருடம் மட்டும் கொஞ்சம் முன்கூட்டியே மழைப்பொழிவு பொழிந்தனால முன்கூட்டியே திறந்து விடப்பட்டது. அதையும் நம்ம சொல்லியிருந்தோம் ஏற்கனவே முன்கூட்டியே. அடுத்த ஆண்டு எப்படி இருக்குங்கிறத வரக்கூடிய ஜனவரி மாதம் அறிவிக்கலாம். ஆனால் இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை ஆகஸ்ட்டில் வலுத்திருக்கும். அணைகள் நிரப்பும் மழை இல்லைன்னா கூட 100 அடியை தாண்டக்கூடிய அளவில் அதிக நீரை திறக்கும் வகையில் கண்டிப்பாக நிரப்பும் மழைப்பொழிவும் ஆகஸ்ட் இறுதியில் இருக்குது. செப்டம்பர் அக்டோபர் கண்டிப்பாக நிரப்பும். செப்டம்பர் அக்டோபர் ஆந்திர பிரதேசம், தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, கர்நாடகா, தெலுங்கானாவில் நிறைய மழை இருக்குது. செப்டம்பரில் தென்மேற்கு பருவமழை, அக்டோபர்லேயும் அதே போல் தான் இருக்குது. அக்டோபர் 16, 17 வரைக்கும் தென்மேற்கு பருவமழை, அக்டோபர் 18 வடகிழக்கு பருவமழை. இது வடகிழக்கு பருவமழையா தென்மேற்கு பருவமழையான வேறுபாடு தெரியாத அளவிற்கு நல்ல மழைப்பொழிவு அக்டோபரில் கொடுக்கும். செப்டம்பரும் நல்ல மழை இருக்குது. செப்டம்பர் இடிமழை, அக்டோபர் முன்பகுதி அரை இடிமழையாக இருந்தாலும் சில நாட்கள் வந்து பகல்லே மழைப்பொழிவு. இப்போ சென்னையை பார்த்தீங்கன்னா வரக்கூடிய 25, 26, 27 தேதிகளில் பகலில் கூட தூரலை கொடுக்கும். மாலை இரவு இடிமழை பொழிவு இல்லாமல் மேகமூட்ட வானிலை ஏற்படுத்தும் போது 25, 26, 27 மாலை இரவு இடிமழை பொழிவு, மதிய இடிமழை பொழிவு, நள்ளிரவு அதிகாலை மழைப்பொழிவு என்று வரக்கூடிய 25, 26 ஆந்திர கர்நாடக எல்லையோர மாவட்டங்களையும் கர்நாடக தெலுங்கானாவிலையும் ஆந்திராவிலையும் மழைப்பொழிவை கொடுக்க போதுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இன்றைக்கும் மாலை இரவில் மழை இருக்குது. மதிய மேற்கே தொடங்கி கடலோரம் வரைக்கும் நள்ளிரவில் வந்து கொடுக்கும். எல்லா மாவட்டங்களுக்கும் இன்றைக்கி மழை வாய்ப்பு இருக்குது. இந்த பாலக்காட்டு கணவாயில் ஒதுக்குதலுடன் குறைவான பரப்பில் பெய்யும். நாளையும் இருக்குது. ஆனால் இந்த மழைப்பொழிவு பாலக்காட்டு கணவாயில் ஒதுக்கினாலும் பருவமழை தீவிரமடையும் பொழுது 25ஆம் தேதிக்கு மேலே 28, 29, 30 சாரல் வரப்போகுது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். அப்பொழுது அணைகள் நீர்பிடி பகுதிகளுக்கு மழைப்பொழிவு கொடுத்து ஒரு நம்பிக்கை கொடுக்கும். அது அணையை நிரப்பலைன்னு ஒரு கவலை ஏற்படுத்தினாலும் ஜூலை இறுதி அதிகம் பெய்யும். ஆகஸ்ட்டில் கண்டிப்பாக அணைகளை நிரப்பு மழைப்பொழிவு இருக்கிறது என்பதை நம்பிக்கை கொண்டு வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.